ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். செப்டம்பர் 27 நாளைய தினம் புரட்டாசி மாதத்தோட 2வது வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லை, சுக்கிர ஜெயந்தி. இந்த பொருளுக்கு மேலே ஒரே ஒரு தீபம் ஏற்றி இந்த நேரத்தில் நீங்கள் பூஜை நடத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் பண பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்கவே இருக்காது. அது என்ன தீபம், அது எத்தனை மணிக்கு ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த சுக்கிரவாரம். ஒருத்தவங்க வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கணும்னா அவங்க தொடர்ந்து ஒரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர பகவானை அவங்க வீட்டிலேயே ரொம்ப எளிமையாக வழிபட்டாலே போதும். அவருக்கு வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு காரணம் என்னன்னா சுக்கிரனோட பார்வை உங்கள் மேலே வீச ஆரம்பிச்சிட்டாலே கீழே இருக்கக்கூடிய நீங்கள் தானாகவே மேலே வந்துடுவீங்க. வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏற்படும். நான் எவ்வளோ மோசமான நிலைமை இருந்தேன், நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன்னா நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு கோபுரத்தில் கொண்டு உட்கார வைக்கக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் பிறந்த நாளை தான் சுக்கிர ஜெயந்தியாக கொண்டாடுறோம். அது இந்த வருடம் செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை, அதாவது புரட்டாசியோட 2வது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கிறது. ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவானை சுக்கிரஹோரையில் வணங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை அப்படிங்கிறது எத்தனை மணிக்கு வரும்? காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி, இந்த 1 மணி நேரம். மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, இந்த 1 மணி நேரம். இரவு 8 மணிலேருந்து 9 மணி, இந்த 1 மணி நேரம். இந்த 3 நேரத்தை தான் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய சுக்கிரஹோரைன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சுக்கிர பகவானை வேண்டிக்கிட்டு என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும், பன்மடங்கு பெருகும். வாழ்க்கையில் உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும், நம்ம சாதாரணமான வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையாக மாறணும், இந்த அளவுக்கு ஆடம்பர வாழ்க்கை நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, ஆனால் நம்ம ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரையில், அதுவும் சுக்கிர பகவானை இப்படி வணங்குறது மூலயமா எல்லா விதமான செல்வ செழிப்பும் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட வழிபாடும் ஒரு மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தும். புரட்டாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை இது. இந்த நாளை நாம் செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமை பூஜையோட நீங்கள் சுக்கிர பகவானுக்கான பூஜையும் செய்யணும். சுக்கிர பகவானோட அனுகிரகத்தால் சீக்கிரம் உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கும். நாளைய தினம் ஆரம்பிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை அதுக்கப்புறம் 48 நாட்களில் ரொம்ப பிரகாசமாக மின்ன போகுது. நீங்கள் சுக்கிர பகவானை சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு வணங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடையாது, எதிர்பார்க்காத பேரதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமைக்கும் சுக்கிர பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. கிரகங்களில் 6வது கிரகமாக வரக்கூடியது வெள்ளி, அதாவது வீனஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழமைகளில் 6வதாக வரக்கூடியது வெள்ளி தான். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா 6வதாக வரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை. இப்படி சுக்கிர பகவானுக்கும் 6 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கும் வெள்ளி அப்படிங்கிறதுக்கும் 6 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. முடிஞ்சா பூஜை அறையில விளக்கேற்றும் போது 6 மலர்களால ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சு அதை சுக்கிரபவனா பாவிச்சு நீங்க வழிபாடு செய்யறது ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளுக்கு மேல ஒரே ஒரு தீபத்தை நீங்க ஏற்றி பாருங்க, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுக்கிர திசை ஏற்படும். ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் ரொம்ப எளிமையான தீபம். எல்லார் வீடுகளிலும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு இந்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுறது மூலயமா சுக்கிர பகவானோட அருளை ஒருவித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் பரிபூர்ணமாக பெற முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீபம் தான் இது. இந்த தீபத்தை ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யார் வேணாலும் ஏற்றலாம், எந்த கட்டுப்பாடுகளும் கிடையாது. சுக்கிர பகவானோட பிறந்த நாளாக இருக்கக்கூடிய சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு சுக்கிரவாரமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இந்த விளக்கை ஏற்றுறது மூலயமா உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்க போகுது. இதுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சை. இந்த வெள்ளை மொச்சை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உரிய தானியம். குரு பகவானுக்கு கொண்டை கடலை, புதன் பகவானுக்கு பச்சை பயிறு, சூரிய பகவானுக்கு கோதுமை மாதிரி சுக்கிர பகவானுக்கு ஏற்ற தானியம் என்ன? வெள்ளை மொச்சை. நம்மளோட சேனல்லையே இந்த வெள்ளை மொச்சையோட மகிமையை பற்றி பல வீடியோஸ் போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு வாரமும் வெள்ளிக்கிழமைகளில் சின்னதாக ஒரு கிண்ணத்தில் வெள்ளை மொச்சையை நிரப்பி வச்சு அதை உங்கள் வீட்டோட பூஜையில் வச்சு நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா சுக்கிர பகவானோட அருள் சுக்கிர திசை உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கும். அது மூலயமா வாழ்க்கை முழுக்க பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை வராது அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்பேற்பட்ட சக்தி மிக்க செல்வத்தை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள், சுக்கிர திசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் சுக்கிர பகவானுக்கு உகந்த வெள்ளை மொச்சை.
இந்த வெள்ளை மொச்சையை நீங்கள் புதுசாக வாங்குங்க கட்டாயம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒரு கைப்பிடி இருந்தாலும் போதும். ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வெள்ளை மொச்சை எடுத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் வெள்ளிக்கிழமைக்கான பூஜை எப்படி செய்வீங்களோ அதே மாதிரி பூஜையை முடிச்சிடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தட்டு ஒன்று எடுத்து அந்த தட்டில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை மொச்சையை பரப்பி வச்சு அது மேலே ஒரு அகல் தீபம் வைக்கணும், அகல் விளக்கு வைக்கணும். அகல் விளக்கும் புதுசாக இருந்தால் வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருக்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அகல் தீபத்தையே பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு அகல் விளக்கு தான் வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மலர். அந்த விளக்கை இப்போ நம்ம சுக்கிர பகவானாக பாவிக்க போகிறோம். அதனால தான் அந்த விளக்கு பக்கத்தில் ஒரே ஒரு மலர். இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரீனில் ரோஜா மலர் வச்சுருக்கிறோம். ரோஜா தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. என்ன மலர் உங்ககிட்ட இருக்குதோ, நீங்கள் பூஜைக்காக என்ன மலர் பயன்படுத்துறீங்களோ ஒரே ஒரு மலர் பூ வந்து பக்கத்தில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா அதில் நீங்கள் தீப எண்ணெய், நீங்கள் தினமும் வீட்டில் தீபத்துக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அந்த எண்ணெயை ஊற்றி இந்த அகல் விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும். இந்த தீபத்தை நீங்கள் எத்தனை மணிக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிறதான் முக்கியம். உதாரணத்துக்கு காலை நேரத்தில் ஏற்ற போகிறீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணி சுக்கிரஹோரை அப்போ பயன்படுத்திக்கோங்க. மதியத்தில் பூஜை பண்ண போகிறீங்க, மதியம் ஒரு 1லேருந்து 2 மணிக்கு பூஜை பண்ணி நான் சாப்பிட போகிறேன், சாமிக்கு படையல் போட போகிறேன்னா மதியம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் கூட பூஜையில் ஏற்றி வைக்கலாம். இரவு ஒரு 8 மணிலேருந்து 9 மணி இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தீபத்துக்காக ஒதுக்குனீங்கன்னா போதும். ஒரு 8 மணிக்கு இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் இந்த விளக்கு எரிஞ்சதுக்கு அப்புறமா தீபம் எரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தீபத்தை குளிர வச்சுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை பார்க்கலாம். இந்த 3 நேரங்கள் தான் சுக்கிரஹோரை. அதனால தான் திரும்ப திரும்ப சுக்கிரஹோரையில் இந்த தீபத்தை ஏற்றணும். இந்த 3 நேரத்தை பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றணும்னு சொல்கிறது. வேற வழி இல்லை. இந்த 3 நேரங்களில் ஏற்றவே முடியல அப்படின்னா பரவாயில்லை. மாலை ஒரு 6 மணிக்கு தான் என்னால் ஏற்ற முடியும்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 6 மணி 7 மணிக்கு தீபத்தை ஏற்றிக்கோங்க. முடிகிறவங்க சுக்கிரஹோரில் ஏற்ற முடியும்னு நினைக்கிறவங்க 3 நேரத்தை பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றிடுங்க. அந்த தீபம் எரியும் போது அந்த தீபத்தில் தீப எண்ணெய் ஊற்றிருக்கீங்களே அந்த அகல் விளக்கில், அதில் ஒரு 2-3 டைமண்ட் கல்கண்டை போட்டுருங்க. இந்த டைமண்ட் கல்கண்டு அப்படிங்கிறது இனிப்பு. அந்த இனிப்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்தது. அந்த தீபத்தோடு சேர்ந்து அந்த கல்கண்டு, அந்த டைமண்ட் கல்கண்டு கரையும் போது உங்கள் வீடு முழுக்க ஒரு இனிமை ஏற்படும். இனிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பக்கம் அந்த தட்டு மேலே சுக்கிர பகவானுக்கு உரிய வெள்ளை மொச்சையை வைக்கிறீங்க, அதுவே ஒரு தனி சிறப்பு தான். அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு அதை தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போடும்போது அந்த தீப எண்ணெயில் ஒரு 3-4 துண்டை வந்து நீங்கள் டைமண்ட் கல்கண்டை போடுறீங்க. இது எவ்வளோ பெரிய சிறப்பு தெரியுமா? இந்த ஒரு தீபத்தால் சுக்கிரனை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே வசியம் செய்ய முடியும். அந்த தீபத்தில் எண்ணெயில் அந்த ஹீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டைமண்ட் கல்கண்டு கரைஞ்சி அந்த ஒளி சுடர் வீசும்போது அதை சுக்கிர பகவானாக பாவிச்சு நீங்கள் மனசார கையெடுத்து கும்பிட்டுட்டு, சுக்கிர பகவானே எங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கணும், பரம ஏழையாக இருக்கக்கூடிய நாங்கள் பணக்காரராக மாறணும், கோபுரத்தோட உச்சிக்கு போகிறோமோ இல்லையோ, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, அத்தியாவசியமான பொருட்களுக்கு எந்த பஞ்சமும் இருக்கக்கூடாது, கையில் பணத்தட்டுப்பாடு இருக்கவே கூடாது, வறுமை ஏற்படக்கூடாது, நினைத்த நேரங்களில் எங்கள் கைகளில் பணம் தாராளமாக இருக்கணும்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு சுக்கிர பகவானை வேண்டிக்கோங்க. இந்த தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுநாள் அந்த வெள்ளை மொச்சையை பறவைகளுக்கு தானமாக போட்டாலும் சரி, இல்லை கால்பட அடுத்த தண்ணி ஆறு ஏரி குளத்தில் விட்டாலும் சரி, அதை நீங்கள் திரும்ப பயன்படுத்த வேணாம். சுக்கிர ஜெயந்தி அன்னைக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சுக்கிர திசை அடிக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.